டிஷ்யூ பாருங்க, எதுவுமே இல்லை. நான் நல்லாவே வச்சு அழுத்துறேன். இயற்கையான பாருங்க, இயற்கையான பழம் இந்த இது வந்து கலர் போட்டது. இதுதாங்க நாங்க காமிக்கிறோம். ஒரு பழம் முழுசா இருக்கும்போது எப்படி சார் கலர் ஊட்டி உள்ள அனுப்புவீங்க? மக்களுக்கு சொல்லி கொடுக்கறது இதுதான். இந்த பழத்துல உங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. இதை சாப்பிட்றவங்க தான் இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்க உதாரணத்துக்கு கூட நான் காமிச்சிட்டோம். பல இடத்துல இருந்து எங்களுக்கு ஃபோன் வரதா, இந்த பழங்களை சாப்பிட்ட உடனே எங்களுக்கு வந்து வாய் புண்ணாயிடுச்சு, எங்களுக்கு உடம்பு இதாயிடுச்சுன்னு ஃபோன் காலே வருது. உங்களுக்கு எது கண்ணுக்கு முன்னாடியே தான் நான் காமிச்சிருக்கேன். இதுல நாங்க ஏதோ ஒளிபோ மறைவோ நான் உங்களுக்கு பண்ணவே இல்லை. இதுதான் நடக்குது. நிறமூட்டிகள் விலை எவ்வளவு சார்? தர்பூசணி 40 ரூபா 30 ரூபா இல்லைங்க. அது எவ்வளோங்க இருக்க போது? சக்கரை பாக்கு என்ன கலர்ல இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? இந்த கலர் எதுக்கு? ரோடமின் பீன்னு நம்ம ஒன்று கண்டுபிடிச்சோம். நம்ம இந்த பஞ்சு மிட்டாயில் அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த ஒரு துளி தான் போடுறோம். அவ்வளோ பஞ்சு மிட்டாய்க்கு அவ்வளோதான். இதுக்கு பாருங்க அவ்வளோதான். இந்த இது தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ ஆயிரம் போகுது செலவு? இந்த மருந்து இந்த கலர் தயாரிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இதுதான் நடந்த உண்மை. இதுதான் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்லலை. இது தவறுதலாக எல்லா பழங்கள்லையும் இது போட்டிருக்காங்க, ஊசி போடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. கிடையவே கிடையாது. ஒரு சில இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நடக்க தவறு போது எல்லாருமே இதாகணும். அப்படி கிடையவே கிடையாது. தாராளமாக மக்கள் சாப்பிடலாம். நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பழம் இருந்ததுன்னா இந்த டெஸ்ட்டை மட்டும் பண்ணி பாருங்க. இதை நாங்கள் மட்டும் சொல்லலை, எஃப்எஸ்எஸ்ஐயே இது வந்து இந்த மெத்தடை வந்து சொல்லி கொடுத்துருக்கு. நிறைய அடல்ட்ரேஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கணுன்றது முதற்கொண்டு வீடியோஸ் முதற்கொண்டு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாவே போதும். நாங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே பெருசுப்படுத்தியோ சிறுதுப்படுத்தியோ எங்களுடைய எண்ணங்களையோ இதில் புகுத்தவே இல்லை. இது நடந்ததை அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுதான் உண்மை.